வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்லேருந்து துரை. இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜோதிடம் ஒரு வழிகாட்டி. அதாவது பெரும்பாலுமே அஹ், ஜாதகம் பார்த்தா தலையெழுத்தை மாத்திரலாம், இந்த பரிகாரம் செஞ்சு அந்த பரிகாரம் செஞ்சு எல்லாத்தையும் மாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பரிகாரம் அப்படின்றது நம்மளுடைய மன திருப்திக்கு தான். எந்த பரிகாரம் செஞ்சு எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது. ஆனா ஜோதிடம் பார்க்கும்போது இந்த நேரம் ஒரு ஒரு திருமணத்துக்குன்னு கேட்குறாங்க. இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் திருமண வாழ்க்கைக்கு சாதகமான நேரமா இல்ல. அப்ப சாதகமான காலகட்டங்கள அவங்களுக்கு சொல்லலாம். அப்ப அந்த திருமண வாழ்க்கை பாதிப்ப குறைச்சிக்க முடியும். ஒருத்தங்க வேலை மாற்றத்துக்காக கேட்குறாங்க. அப்ப இந்த நேரத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல வேலை மாறலாமான்னு கேட்கும்போது, அவங்களுக்கு அது நடக்கிற தசாபுத்திய கால்குலேஷன் பண்ணி, சுபகிரகம், அசுகிரகங்கள பார்த்து இந்த காலகட்டத்துல வேலை மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லையான்னு சொல்லலாம். இப்படி அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு மட்டும் தான் ஜோதிடம். எனக்கு தெரிஞ்ச அளவுல, நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுல, எந்த விஷயத்தையும் மாத்த முடியல. அப்ப வழிகாட்டும்போது, அந்த விஷயத்துலேருந்து பாதிப்ப குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்ப ஒருத்தவங்க ஒரு இருட்டுல நடந்து போயிருக்கிறோம் அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல ஒரு டார்ச் லைட் போல. அதுதான் ஜோதிடம். நீங்க சாதாரணமா ஒரு விஷயம் இல்லாம நீங்க உங்க மனசுக்கு தோணுனபடி ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பாதிப்பு வரும். ஒரு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாங்க. அவங்க மட்டும் கையில காசு இருக்கு, பிசினஸ் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல அவங்களுக்கு சாதகமான அந்த பிசினஸ் நடக்கிறதுக்கு, அதுல லாபம் தர்றதுக்கு சாதகமான நேரங்கள் இல்லாதபோது அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அதனால எவ்வளோ பணம் இருந்தும் அதனால ஒண்ணும் லாஸ் ஆயிடுவாங்க. அது அந்த அந்த அவங்களுக்கு இப்ப நடக்கிற நேரம் நல்லா இருக்குங்க. இப்ப ஆரம்பிக்கலாம். இல்ல இப்ப நேரம் சரியில்ல. இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றதுக்கு, அது வழிகாட்டுறதுக்கு பயன்படும். அந்த வழிகாட்டுறது மூலியமா அவங்களுடைய பாதிப்ப குறைச்சுக்க முடியும். அந்த வழிகாட்டுற ஒரு வேலைய தான் இந்த ஜோதிடம் செய்யுதுங்க. இது ஒரு பக்தி மார்க்கம், இல்ல ஒரு பழைய முறை இது அப்படிலாம் கிடையாது. இது ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கைக்கு உண்டான வழிகாட்டி. அப்ப எல்லாருமே இத தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு விஷயத்திலயும் அதாவது ஒரே காலகட்டத்தில நெறைய ஜாதகர் பொறந்திருப்பாங்க. நெறைய பேர் பொறந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாரி நடக்குதா அப்டின்னா கிடையாது. அவங்கவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அவங்களுடைய பேக்கிரவுண்டுக்கு ஏத்தபடி அந்த தசாபுத்தி தான் எல்லா விஷயத்தையுமே நிர்ணயிக்குது. அப்ப நடக்கிற தசாபுத்தி எந்த விஷயத்த பாதிக்குது, எந்த விஷயத்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்டின்னு பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப நம்ப எந்த விஷயத்துக்காக நம்ப முயற்சி பண்ண போறோமோ, எந்த விஷயத்த செய்ய போறோமோ, அதுக்கான நேரம் நடக்குதா அப்படின்னு நம்ம ஜாதகத்துல கன்ஃபார்மா பார்த்துக்கும்போது, அதுக்கான பாதிப்ப குறைச்சிக்கலாம். அதாவது அ எல்லாமே விதிப்படி தான் நடக்குது அப்படின்னா, எல்லாமே நடக்க போறது நடக்குன்னா, ஜோதிடம் அப்படின்றது எதுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. எல்லாமே அதுல இருக்கிறபடி விதிப்படி தான் நடக்குதுன்னா, ஜோதிடம் எதுக்கு அப்படின்னு இருக்கும். ஆனா, அந்த விதிய நம்ப கையாள்ற விதம் இருக்குல்ல. விதிப்படி தான் இப்போ ஒரு மழை பெய்யுது, மழை பெய்யணும், மழையில போனா நனைஞ்சிருவோம் அப்படின்றது விதிதான். ஆனா, அத நம்மள பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம ஒரு குடம் எடுத்துன்னு போறோம்ல. அதே போல தான் ஜோதிடம் அப்படின்றதும். அப்ப நம்ம அந்த பாதுகாப்புக்காக அந்த ஜோதிடத்த பயன்படுத்துறோம். அப்ப நம்ம ஒரு ஒரு பெரிய வேலை செய்ய போறோம் அப்படின்னா, அதுக்கான நேரம் இருக்குதா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற சிறந்த ஜோதிடர்ட்ட கேட்டு பயன்படுத்திட்டா, அந்த பாதிப்ப குறைச்சிக்க முடியும். எல்லாமே பாதிப்பு நீங்க நீங்க பாதிப்பு ஆன ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திருமண வாழ்க்கை பிரச்சனை வருது, இல்ல வேலையில பாதிப்பு வருது, இல்ல பிசினஸ் ஆரம்பிச்சு லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு சாதகமான நேரங்கள்ல அந்த விஷயத்த அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு சாதகமான நேரத்துல அந்த விஷயத்த செஞ்சிருக்க மாட்டாங்க. செய்யாத போது அதனால பாதிப்பு உண்டாகுறாங்க. அவங்க கையில சரி அது என்ன ஆயிடப்போது, அது ஒரு ஜோதிடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்கறதில்ல நெறைய பேர். அவங்க கையில காசு இருக்கு, இல்ல எல்லா விஷயமும் இருக்கு, வசதி வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நெனச்சு அத பயன்படுத்துறாங்க. ஆனா, இந்த ஒரு பக்கத்துல இருக்க ஜோதிடர்ட்ட கேட்டு அத பயன்படுத்தும்போது, அதனால வர்ற பாதிப்ப சின்ன சின்ன பாதிப்ப குறைச்சுக்க முடியும். ஓகேங்களா? விதி அமைப்பு நம்ம போனா கீழ விழுந்துருவோம் அப்படின்னு ஜாதகத்துல இருக்கு, அடிபடணும்னு இருக்கு அப்படின்னா, எலும்பு உடையறத ஜஸ்ட் கிராச்சோட விட்டுரும். ஓகேங்களா? அதனால அந்த ஜோதிடம் அப்படின்றது ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு நபரும் இது பொதுமக்களுக்கான அந்த விஷயம் தான். எல்லாருமே பரிகாரம் செஞ்சு ஒரு விஷயத்த மாத்திடலாம்னு நெனைக்கிறாங்க. பரிகாரம் அப்படின்றது நம்மளுடைய மனதிற்கு தான். பரிகாரம் பண்ணி எல்லா விஷயத்தையும் மாத்த முடியும். ஒரு விஷயத்த நடத்தி வைக்க முடியும் அப்படின்னா, அப்ப எல்லாமே பரிகாரத்தாலே செஞ்சிடலாமே! அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பரிகாரம். அந்த பரிகாரம் பண்ணும்போது, அந்த பரிகாரம் செய்யறது நம்மளுக்கு ஏத்துக்கணும் அப்படின்ற அந்த கிரக நிலை இருக்கணும் நம்ப ஜாதகத்துல. பரிகாரம் பண்ணாலும் அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்ற அமைப்பு நம்ம ஜாதகத்துல இருக்கணும். பரிகாரம் நடந்தா செய்ற நேரம். எதா இருந்தாலும் அந்த தசாபுத்தி சம்மதிச்சா தான் அந்த பரிகாரமும் வேலை செய்யுங்க. நீங்க தசாபுத்தி சம்மதிக்காம எந்த பரிகாரமும் வேலை செய்யாது.
ஒரு பெரிய ஜோதிடர் நான் பரிகாரம் சொன்னோம். நம்ம வந்து உங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டாங்க. நம்ம வந்து ஒரு பரிகாரம் சொன்னோம். அந்த பரிகாரம் செஞ்சாங்க. அவங்க 3 வருஷம் கழிச்சு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த ஜாதகத்த எடுத்து பார்க்கும்போது, அந்த நேரத்தில அவங்களுக்கு அந்த 3 இப்ப பரிகாரம் செஞ்சா எப்போ வேணாலும் பரிகாரம் செஞ்சு வேலை கிடைக்கும் அப்படின்னா, நீங்க எப்ப பரிகாரம் செஞ்சாலும் உடனே வேலை கிடைக்க வேண்டியது தானே? ஏன் 3 வருஷம் கழிச்சு கிடைக்குது? அந்த 3 வருஷம் கழிச்சு தான் அவருக்குடைய தசா புத்தியே வந்ததுங்க. அப்போ வரும்போது அவருக்கு கிடைச்சிருக்கு அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால வந்து பரிகாரம் அப்படின்றது பரிகாரத்தால எல்லா விஷயத்தையும் நடத்திற முடியாதுங்க. அதுக்கு ஜாதகம் ஒத்துழைக்கணும். ஜாதகத்துக்கு அதுக்கான தசாபுத்தி வரணும். தசாபுத்தி இல்லன்னா கோச்சாரமாவது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில அவங்க கேட்கிற அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் அந்த விஷயத்த ஓரளவாவது செய்ய முடியும். கோச்சாரம் அப்படின்றது ஒரு தற்காலிகமான நிகழ்வு. தற்காலிகமா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பயன்படும். ஆனா, அத நீண்ட நாளைக்கு அனுபவிக்கணும் அப்டின்னா, அதுக்கு தசாபுத்தி கண்டிப்பா அவங்க ஜாதகத்துல ஒத்துழைக்கணும். தசாபுத்தி ஒத்துழைக்காம ஒரு விஷயத்த நீண்ட நாளைக்கு அனுபவிக்க முடியாது. ஓகேங்களா? அதனால எந்த ஒரு விஷயத்தையும் ஜாதகத்த பார்த்து, அதுக்கான நேரம் இருக்குதான்னு பார்த்து செய்யுங்க. நம்மளுக்கு பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, பையனுக்கு வந்து வயசாயிடுச்சு, சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான், திருமணம் பண்ணலாம் அப்படின்னு இல்லாம, அவங்களுக்கு திருமணத்துக்கான நே பெரும்பாலும் வர்றவங்க எல்லாம் நேரா பொருத்தம் பார்க்க தான் எடுத்துட்டு வராங்க. தம்பிக்கு திருமணத்துக்கான நேரம் இருக்குதா? பாப்பாவுக்கு திருமணத்துக்கான நேரம் இருக்குதா? அப்படின்னு நம்ம கேட்டா, அதெல்லாம் பார்க்கலைங்க. கல்யாணம் வயசாயிடுச்சு, வரன் இருந்தது, பொருத்தத்துக்கு ஜாதகம் வந்தது, அதுதான் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஜாதகத்துல திருமணத்துக்கான நேரம் இருக்குதான்னு பார்க்கணும். நேரம் இருந்தா, அதுக்கப்புறம் நம்ம பொருத்தத்துக்குள்ள போகலாம். திருமணத்துக்கான நேரமே இல்லாம நம்ம பொருத்தம் பார்த்து குடுத்தோம்னா, எவ்வளோ 100% பொருத்தம் இருந்தாலும், அது வந்து அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை குடுக்கும். எப்பயுமே நெறைய பேர் அப்படிதான் செய்றாங்க. அதாவது ம் அ வரும்போதே பொருத்தத்துக்கு தான் எடுத்துட்டு வராங்க. திருமணம் பார்த்தீங்களான்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேங்க. கல்யாண நேரம் 2 வருஷம் கழிச்சு இருக்குன்னாங்க. அதனால எடுத்துட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில நம்ம எந்த நேரத்தில எந்த செயல்களுக்காக முயற்சி பண்றோமோ, அந்த நேரத்தில அந்தனுடைய தசாபுத்தி நடக்குதா? அதுக்கு சப்போர்ட்டான நேரம் நடக்குதான்னு பார்த்து நம்ம பலன் சொல்றது, அந்த முயற்சி பண்றது அப்படின்றது நல்லாருக்கும். அதனால எந்த விஷயம் செய்யலனாலும் ஜாதகத்துல என்ன சொல்லுது அந்த நிகழ்வுக்கு, அந்த சம்பவத்துக்கு ஜாதகத்துல என்ன மாதிரி நிகழ்வு சொல்லுது, அதனுடைய கொடுப்பனை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம பலன் சொல்றது, இல்ல பார்த்து நம்ம அந்த விஷயத்த முயற்சி பண்றது நல்லா இருக்கும். எல்லாருமே அதுபோல வந்து ஆ ஜாதகத்துல நடக்கிற நேரத்துக்கு முக்கியத்துவம் குடுங்க. ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஜாதகத்துல அதுக்கான நிகழ்வுக்கான நேரம் இருக்குதான்னு பார்த்து, அதுக்கான முயற்சி பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? அ அதனால எந்த ஒரு விஷயத்துக்கா இருந்தாலும் ஜாதகம் பார்க்கறது அப்படின்றது வாழ்க்கையோட வழிகாட்டியா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க ஜாதகத்த பார்த்து செய்யறது அப்படின்றது, நெறைய பேருக்கு அன்னைக்கு சில இது ப்ளஸ்ஸா இருக்கும். அப்படியே நான் எந்த ஜாதகத்தையும் பார்க்கறதில்ல. எதுவுமே எனக்கு தோணுது செய்றேன் அப்படின்ட்டு சில பேருக்கு ப்ளஸ்ஸா அமையும். அது 100ல ஒரு 20 பேருக்கு, 10 பேருக்கு அமையலாம். ஆனா, அ 90% பேரு, 80% பேர் கஷ்டப்படுறாங்கன்னா, ஜாதகத்துல இருக்கிற நிகழ்வு நடக்கிற நேரம் வந்து அவங்களுக்கு அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்கும். அதுதான் பிரச்சனையா இருக்கும். அதனால நம்ம எவ்வளவுதான் பொருத்தம் இருந்தாலும், எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும், ஜாதகத்துல நடக்கிற நேரத்த பார்த்து நம்ம அதுக்கான முயற்சி பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டத்த, நம்மளுடைய விரயத்த இதெல்லாம் குறைச்சிக்க முடியும். அதனால ஜாதகம் அப்படின்றது ஒரு முக்கியமான நம்மளுடைய வாழ்க்கைக்கு உண்டான வழிகாட்டியா இருக்கு. அதனால யாரா இருந்தாலும் ஜாதகத்த பார்த்து உங்களுடைய செயல்கள செய்யறதுக்கான முயற்சி பண்ணுங்க. எந்த செயல்களா இருந்தாலும், எந்த நிகழ்வா இருந்தாலும் ஜாதகத்த ஒரு தடவ பக்கத்துல இருக்க ஜோதிடர்ட்ட பார்த்துட்டு, அதுக்கான நேரம் இருக்குதான்னு பார்த்து அ முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா நல்ல விஷயங்க. நம்மளுடைய விரயத்த, நம்மளுடைய அ கஷ்டங்கள குறைச்சுக்க முடியும். ஒரு 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 பாதையில நடந்து போறோம் அப்டின்னா, அந்த பாதையில மேடு பள்ளம்னு இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு அப்டின்னா, நம்ம பார்த்து பொறுமையா நடந்து போவோம்ல. பொறுமையா போவோம். அதேபோல தான் அந்த பாதையில என்ன மேடு பள்ளம் இருக்குதா, பாதை நல்லா இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம். ஓகேங்களா? ஓகே. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும், நீங்க ஜோதிடம் சார்ந்து படிக்கணும்னாலும், நம்மளுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட நம்பர் 98 65 550 210 இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு. அ உங்களுக்கு நம்மளுடைய அஸ்ட்ரோ வடலூர் துரை அப்படின்ற யூடியூப் சேனல்ல நெறைய பதிவுகள் இருக்கு. நெறைய ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் இருக்கு. நெறைய எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன். அத உங்களுக்கு தேவைன்னா எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களும் ஷேர் பண்ணி விடுங்க. நாம ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, புது புது விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே!